பாகற்காயும் இறால் கருவாடும் சேர்த்து நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து கறி சமைத்த நான்ன்றதை பதிவு செய்திருக்கிறேன். 150 கிராம் இறால் கருவாடு எடுத்திருக்கிறேன். நல்ல கொதிக்கிற தண்ணீர் சேர்த்து நன்றாக ஊற விட்டு துப்புரவு செய்தெடுத்திருக்கிறேன். இந்த இறால் கருவாடு குடல் எல்லாம் எடுத்து நல்ல தூய்மையாகவே காய விட்டுருக்கணும். அதனால் மூஞ்சி பகுதி எடுத்துட்டு 2-3 தடவைகள் நன்றாக கழுவி எடுத்திருக்கிறேன். 500 கிராம் பாகற்காய் எடுத்திருக்கிறேன். பாகற்காயை நான் எப்பவும் முழுசாக கழுவித்தான் சமைக்கிறேன். நான் காயை வெட்டின பிறகு திரும்ப கழுவி எடுக்க மாட்டேன். அவ்வாறு கழுவி எடுத்தோம்னா அதில் இருக்கிற அந்த சத்துக்கள் எல்லாம் போயிடும். நான் நீட்டு வாக்கில் வெட்டி எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு விரும்பின வடிவத்தில் நீங்கள் வெட்டி எடுக்கலாம். நான் இறால் கருவாடு சேர்த்து சமைச்சிருக்கிறேன். இந்த பாகற்காய் கறிக்கு நெத்தலி கருவாடு சேர்த்து சமைச்சிங்களாண்டாலும் நல்ல சுவையாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கியிருக்கிறேன். எண்ணெய் சூடாகியதும் 1/4 தேக்கரண்டி கடுகு, 1/2 தேக்கரண்டி பெருஞ்சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் ஒரு துண்டு இஞ்சி இடித்து சேர்த்துருக்கிறேன். 5 பச்சை மிளகாய், 5 பல் உள்ளி, தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும். வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வந்ததும் கழுவி வச்சிருக்கிற இறால் கருவாடு 2 தக்காளி பழம் சேர்த்து தக்காளி நன்றாக வதங்கும் வரைக்கும் விட வேணும். தக்காளி வதங்கி வந்ததும் வெட்டி வச்சிருக்க பாகற்காய், 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து 4 அல்லது 5 நிமிடம் அவிய விட வேணும். பாகற்காயை நான் நல்லா அவிய விட மாட்டேன். அரை பதம் அல்லது 3/4 பதத்துக்கு அவிய விட்டு சமைக்கிறேன். நான் பாகற்காய் ஓரளவு அவிந்து வந்ததும் ஒரு மேசைக்கரண்டி குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். குழம்புத்தூளையும் சேர்த்து நன்றாக கலந்து அவிய விட்டுருக்கிறேன். இப்போ பாகற்காய் கறி தயாராகிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் ஆறின பிறகு தேவையான அளவு தேசிப்புளி சேர்த்து நன்றாக கலந்து பரிமாறலாம். இந்த கறி சோறோடு சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.